வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்தியா முழுக்க ஒரு வதந்தி பரவிட்டு அது நிறைய பேருக்கு ஒருவித பதற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு. நீங்க கண்டிப்பா இத சோஷியல் மீடியாவில பார்த்திருப்பீங்க, இல்லனா உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க பேசி கேட்டிருப்பீங்க. இப்போ எல்லார மனசுலயும் இருக்கிற அந்த பெரிய கேள்வி இதுதான்: இந்தியால மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதா? இந்த கேள்விக்கு நேரடியான சிம்பிளான பதில் இல்ல. ஆமாங்க, மறுபடியும் லாக்டவுன் போடுற மாதிரி எந்த திட்டமும் இல்லைன்னு மத்திய அரசே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ லாக்டவுன் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் எல்லாரும் இத பத்தியே பேசிட்டு இருக்காங்க? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மொத்த குழப்பத்துக்கும் காரணம் பிரதமர் நரேந்திர மோடியோட சமீபத்திய பேச்சொன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுதான். அவரு பேச்சுல கொரோனா சூழல்னு சொன்னதை வச்சு புதுசா லாக்டவுன் வரப்போகுதுன்னு ஒரு வதந்தி கிளம்பிருச்சு. ஆனா உண்மையில என்ன நடந்ததுன்னா, அவரு கொரோனா பெருந்தொற்ற ஒரு உதாரணமா தான் சொன்னாரு. அதாவது வேறு ஒரு நெருக்கடியை சமாளிக்க நமக்கு எப்படிப்பட்ட ஒற்றுமை தேவைங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா சொன்னார். இந்த விஷயத்த என்ன தெளிவா புரிஞ்சுக்க பிரதமர் அன்னிக்கு உண்மையில என்ன பேசினாரு, ஏன் அப்படி பேசினாருன்னு நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இதுதான் அவர் சொன்னது. கொரோனா பெருந்தொற்று காலத்துல நாம எப்படி தயாரா, விழிப்பா, ஒற்றுமையா இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருக்கணும்னு. இத கேட்கும்போதே தெரியுது இல்லையா, இது ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு உதாரணமே தவிர புதுசா கட்டுப்பாடுகள் வருதுன்றதுக்கான எச்சரிக்கை இல்ல. அப்படியானா அவர் பேசினது ஒரு வைரஸ பத்தி இல்ல. அப்போ எதை பத்தி பேசினாரு? அவர் பேசினது ஆயிரக்கணக்கான மைல்ஸ்க்கு அப்பால நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி. அந்த பிரச்சனை இந்தியாவை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒண்ணு. அந்த நெருக்கடி என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பதற்றம் அதிகரிச்சுட்டே போகுது. இதனால ஹார்மோஸ் ஜலசந்தின்னு ஒரு முக்கியமான கடல் வழி மூடப்பட்டிருக்கு. இது ஏன் முக்கியம்னா, எண்ணெய் ஏத்திட்டு வர கப்பல்கள்லாம் இந்த வழித்தடத்தை தான் பயன்படுத்துது. இப்போ இது மூடப்பட்டதால உலகம் முழுக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துல ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுல கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாவும் சில செய்திகள் வந்திருக்கு. சரி, இந்த மேற்கு ஆசியாவில நடக்கிற பிரச்சனை எப்படி நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவாலா அமையுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே கச்சா எண்ணெய அதிகமா பயன்படுத்துற நாடுகள் பட்டியல்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. இந்த ஷாட் பாருங்க, இது நம்ம நிலைமைய ரொம்ப அழகா விளக்குது. நமக்கு தேவையான எண்ணெயில கிட்டத்தட்ட 85% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. அதுல பெரும்பாகதி இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற அந்த மேற்கு ஆசியா பகுதியில இருந்து தான் வருது. ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்தியா கிட்ட இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பு இருக்கு. அதாவது திடீர்னு சப்ளைல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை சமாளிக்க நம்ம கிட்ட சுமார் 74 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்புல இருக்கு. ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமர் சொன்ன செய்தி ஒரு பொது சுகாதார பிரச்சனைய பத்தினது இல்ல. அது ஒரு பொருளாதார ரீதியான சவாலுக்கு நம்ம நாடு எப்படி தயாரா இருக்கணும்ன்றத பத்தினது. அவர் ரொம்ப தெளிவா ஒரு 3 விஷயங்கள சொன்னாரு. 1, ஒற்றுமையா இருந்து பொருளாதார சவால்களை ஒன்னா சந்திக்கணும். 2வது, உலக சூழல மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை சிக்கனமா பயன்படுத்தணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, வதந்திகளை நம்பாம உண்மையான செய்தி எதுன்னு தேடி தெரிஞ்சுக்கணும். உண்மைய சொல்ல போனா இந்த மாதிரி வதந்திகள் பரவோனா அவர் முன்னாடியே கணிச்சிருக்காரு. அதனாலதான் சமூக வலைதளங்கள்ல வர்ற தப்பான தகவல்களை நம்பி ஏமாந்துராதீங்கன்னு மக்களை அப்பவே எச்சரிச்சாரு. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. செய்திகள் இவ்ளோ வேகமா பரவுற இந்த காலத்துல எது உண்மை எது பொய்ன்னு நாம எப்படி பிரிச்சு பாக்குறது? இந்த ஒரு சம்பவமே இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம எவ்வளவு கவனமா யோசிச்சு செயல்படணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா?